நாய்கள் ஜாக்கிரதை இது ஆஃப்டர் நாணயம் நான் பண்ணுற படம். நாணயம் படத்தோட டைரக்டர் சத்யராஜன் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. நாணயம்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கிரிப்ட்ஸ் பக்கம் கேட்டேன். பட் எனக்கு என்னென்னா என்னோட ஸ்டேஜில் இருக்க ஒரு ஹீரோக்கு ஒரு பிரேக் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப க்ளீஷேவாக இருக்கிற விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஹீரோஸ்க்கே பார்க்குறதில்ல. ஏதாவது ஒரு புது விஷயம் தேவைப்படுது. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், புதுசாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கணுன்றதுக்காக நிறையா பிளான் பண்ணோம், நிறையா ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் எனக்கு சின்ன வயசுலேருந்து நாய்னா ரொம்ப பிடிக்கும். ஹாலிவுட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா நாய் சம்மந்தப்பட்ட படங்கள் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒன்று பண்ணலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி சக்திகிட்ட இந்த ஐடியா சொல்லும் போது அவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வித்தின் அ வீக் ஒரு லைன் வந்து சொன்னார். லைன் கேட்டதுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். உடனே இதை வந்து நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துட்டோம். ஸ்கிரிப்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பேரலாக டாகுக்கும் தேட ஆரம்பித்தோம். நிறைய பக்கம் தேடினதுல வந்து கிடைக்கல. டெல்லி பாம்பே வரைக்கும், சவுத் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி டெல்லி பாம்பே வரைக்கும் போய் தேடினப்போ கூட வந்து எங்கேயுமே டாக் கிடைக்கல. இன்ஃபேக்ட் அக்ஷய்குமார் சார் நடிச்ச என்டர்டெயின்மெண்ட்ங்கிற படத்தில் ஒரு டாக் பேஸ்ட் மூவி ஒன்று பண்ணார். அந்த டாகும் பார்த்தோம், நல்லா பண்ணுச்சு. ஆனால் எங்கள் கதைக்கு தேவையான ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி அதுக்கு இல்லாமல் இருந்தது. ஸோ ஃபேஸ்புக் ட்விட்டர்லலாம் போஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறோம், இதுக்கு வந்து ஆக்ஷன்லாம் பண்ணக்கூடிய ஒரு டாக் வேணும் அப்படின்னு ஃபேஸ்புக் ட்விட்டரில் ஷேர் பண்ணதை பார்த்து ஒருத்தர் அந்த காண்டாக்ட் பண்ணார். கோகுல், அவர் வந்து ஒரு டாக் ஃபுட் பிராண்ட், ஒரு மிகப்பெரிய பிராண்டோட மார்க்கெட்டிங் ஹெட். அவர் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு பெங்களூரில் ஒரு இடம் இருக்குது, அங்கே ஸ்டெல்த் பாஸ்னு ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும்னு சொன்னார். ஸோ அங்கே போய் மிஸ்டர் மசூத், அவர் தான் அந்த ட்ரைனிங் ஸ்கூலோட ஓனர், அவர் போய் பார்த்து ஃபஸ்ட்டு அவரும் வந்து சினிமாக்கெலாம் தரமாட்டேன் அப்படின்னாரு. ஏன்னா அவர் வந்து பேசிக்காக சிஆர்பிஎஃப் அப்புறம் நம்ம ஆர்மிக்கு செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்க்கெலாம் டாக்ஸ் அப்ளை பண்ணுற ட்ரெயின் பண்ணி 30 to 40 டாக்ஸ் அவரோட இடத்துல இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட லைன் சொன்னோன்னா அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவர் எதிர்பார்த்த அதாவது அவங்க கொடுத்துருக்க ட்ரைனிங் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் எங்கள் ஸ்கிரிப்டில் இருந்தது. ஸோ ஃபைனலி ஒத்துக்கிட்டாரு. ஸோ அப்படி தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ படம்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போது November 21 ரிலீஸ் ஆக போகுது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தமிழ் சினிமா ஆடியன்ஸ் புது முயற்சிகள் நல்லா வரவேற்கிறாங்க. ஸோ இந்த படத்தையும் வந்து பார்த்து தியேட்டரில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு